ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 11ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு கணிப்பொறி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வினாக்களை பார்க்காம அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு போகாதீங்க. மார்க் உங்களுக்கு கம்மியாக தாங்க வரும் அப்புறம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸ் எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதேபோல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸு, ஆன்சர் கீ, கொஷின் பேப்பர் அப்டேட்ஸு, விடுமுறை சம்மந்தமான தகவல்கள், வானிலை சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் நியூஸ் ரிலேட்டடாக எல்லாமே வந்து சேருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ வந்து அரையாண்டு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பு இந்த கணிப்பொறி 11ஆம் வகுப்பு கணிப்பொறி அறிவியல் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக எழுதணும். 1 மார்க் நம்ம ஈஸியாக எழுதிட்டோம்னா அதை பர்சன்டேஜ் வந்து ரீச் பண்ணிடலாம். அதனால் இதில் தெரியக்கூடிய 1 மார்க்லாம் நீங்கள் தெரியாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி படிக்கலனாலும் இனிமேல் படிச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு கொஷினாக படிக்கிறேன். நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அப்ரோச் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஒரு கணிப்பொறி மீண்டும் தொடங்கும் போது எந்த வகையான தொடங்குதலை வந்து பயன்படுத்துது? 24 அப்படின்ற அந்த பதின்ம எண்ணினுடைய இருநிலை வந்து என்ன? கணிப்பொறி திரை சாதனத்தை வந்து இணைக்க உதவக்கூடிய தொடர்பு சாதனம் வந்து எது? பின்வரும் எது வந்து இயக்க அமைப்பு செயல்பாடு அல்ல? ஸோ உங்களுக்கு அப்படியே ஆர்டராக படிச்சுட்டு வரேன் பாருங்கள். வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஷோ பண்ணி கூட அந்த ஒரு நோட்டு பென் வச்சு இந்த 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் இயக்க அமைப்பு நிர்வகிக்கக்கூடிய செயல்களை தேர்வு செய்யவும். உள்ளீட்டு பண்பு மற்றும் உள்ளீடு வெளியீடு தொடர்பை ஒரு சிக்கலில் குறிப்பிடுவது எவ்வாறு வந்து அழைக்கலாம்? அப்புறம் கீழ் கொடுக்கப்பட்டவைகளில் வந்து எது வந்து அந்த எம்என் கொடுத்துருக்காங்களே அந்த மதிப்பில் இருப்பதில் மாற்றிலி வந்து இல்லை அப்படின்னு நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது வந்து ஒரு சரியான சரநிலையுறு அப்படின்னு நீங்கள் எழுதணும். 9th கொஸ்டின் பாருங்கள். அதில் வந்து எந்த மடக்கு எத்தனை முறை வந்து இயங்கும் கேட்குறாங்க, அது எழுதணும். 10வது கொஸ்டின் இவற்றுள் எந்த செயற்கூறு ஒரு மதிப்பை திருப்பி அனுப்பி மற்றும் செயலுறுப்புகளை வந்து ஏற்காத செயற்கூறு, அதை எழுதணும். 11வது கொஸ்டின் இருக்குது பாருங்களா, அதையும் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அப்புறம் 12வது கொஸ்டின் பாருங்கள். இனக்குழுவுக்குள் வரையறுக்கப்படக்கூடிய செயற்கூறுகள் எந்த செயற்கூறுகளைப் போல இயங்குகிறது? 13 பின்வருவற்றுள் எது செயற்கூறுகளுக்கு வேறுபட்ட பொருள் உள்ளதை குறிக்கிறது? 14வது பின்வருவற்றுள் எது மரபுரிமம் பெற்ற வரிசையில் இயக்கப்படுகிறது? 15 தேவையற்ற மின்னஞ்சல் அடுத்தவர்களுக்கு பரிமாற்றம் செய்தல் எது? அது ஊழலா, மோசடியா, இல்லை ஸ்பேமா, இல்லை ஸ்பூப்பிங்கா, அதெல்லாமே நீங்கள் வந்து எழுதணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஷோ பண்ணுறதை நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லைங்க. அடுத்து பகுதி 2 வந்தீங்கன்னா 6 மார்க் எழுதணும். பகுதி 3 போனீங்கன்னா 6 மார்க் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 2 பாருங்கள். அதில் 6 மார்க்கில் 24 கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ஏ 15 இருக்குங்க இல்லையா? அப்படின்னா அந்த ஏவை விட 2ன்றது வந்து ஏவை விட ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு சொல்கிறாங்க. ஏ தான் பெருசு சொல்கிறாங்களா, அதில் இப்போ விடை வந்து என்னன்றதை நீங்கள் ப்ரோக்ராம் மாதிரி போடணும். ஸோ அதுதான் நீங்கள் கம்பல்சரி எழுதணும். மீதி இருக்கிறதுல வந்து 5 2 மார்க் எழுதணும். அந்த எல்லா கொஷின்ஸும் நான் படிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா, பெண்டிங் வச்சுருக்கீங்களா பார்த்துக்கோங்க. இப்போ பெண்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாமல் படிச்சுக்கோங்க. எல்லா கொஷின்ஸையும் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அப்போ தான் எழுதும்போது நீங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எல்லா தெரிஞ்ச கொஷின்ஸும் எழுத முடியும். படிக்கும்போதே சாய்ஸ் விட்டு படிச்சிடாதீங்க. அப்புறம் ஒருவேளை அதை கேட்கலன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோவுடைய கடைசி வரைக்குமே உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட். அதை சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கணும். மையச் செயலகத்தினுடைய CPU பகுதிகள் யாவை? 1னுடைய நிரப்பு முறைக்கான வழிமுறைகள். கணிப்பொறியில் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு இயக்க அமைப்புகள். ஒரு நிபந்தனை மற்றும் கூற்று வேறுபடுத்துக. மடக்கு மாற்றமிலையை வந்து வரையறுக்கணும். இஃப் கூற்றுடன் வந்து அந்த கொஷின் மார்க்கு மும்ம செயற்குறி ஒப்பிடணும். சரங்கள் அப்படின்னா என்ன? தமிழில் சேவைகளை வழங்கி வரக்கூடிய தேடுபொறிகளை வந்து பட்டியலிடணும். தென் அடுத்து வந்தீங்கன்னா பகுதி 3ல் 33 கொஸ்டின் கம்பல்சரி. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எல்லா கொஸ்டினும் பாருங்கள். டிமார்கன் தேற்றங்களை எழுதுக. ஃப்ளாஷ் நினைவகம் மற்றும் எப்ரோம் எவ்வாறு வந்து வேறுபடுத்தலாம்? விண்டோஸ் சன்னல் திரைக்கூறுகளை பற்றி குறிப்பு வரைக. கேஸ் பகுப்பாய்வு என்றால் என்ன? ஸோ இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணாத 4 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து C++ல் வந்து கணக்கீட்டு செயற்குறிகள் யாவை? ஒருமை இரும செயற்குறிகளை வந்து எடுத்துக்காட்டோடு வேறுபடுத்துக. தகவல் மறைப்பு வரையறு. செயற்குறி பணிமிகுப்பு என்றால் என்ன? பணிமிகுப்பு செய்யக்கூடிய செயற்குறிகளுள் சிலவற்றை கூறு. அப்புறம் ஃபைபர் வாலினுடைய பங்கு பற்றி எழுதுக. ஸ்ட்ரக்கு மற்றும் அந்த ஸ்ட்ரஃப் செயற்கூறுகளினுடைய வேறுபாடுகள். ஸோ அதில் 34 கொஸ்டின் தான் அது கம்பல்சரி. அந்த ஸ்ட்ரக்கு மற்றும் ஸ்டஃப் அதில் வந்து செயற்கூறுகளுடைய வேறுபாடு அதை எழுதிட்டு மீதி இருக்கிறதுல வந்து சாய்ஸ் விட்டு எழுதிங்க. படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. தென் பகுதி 5 வந்தீங்கன்னா 5 மார்க் எழுதணும். நீங்கள் 10 மார்க் இதில் இருக்கும். எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது டைமுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஒரு கொஷினாக படிக்கிறேன், நீங்கள் தெரிஞ்சிருக்கா பாருங்கள். கணிப்பொறியினுடைய அடிப்படை பாங்களை தெளிவான விளக்கப்படத்துடன் விளக்கு. அல்லது இயக்க நேரத்தினுடைய அடிப்படையில் நினைவக சாதனங்களை ஏறுவரிசையில் அமைக்கவும். விண்டோஸ் இயக்க அமைப்பில் குறுக்கு வழி பணிக்குறிகளை வந்து உருவாக்கக்கூடிய செயல்முறைகளை விளக்குக. அல்லது மரபுரிமத்தினுடைய பல்வேறு வகைகள் விவரி. C++ல் வந்து கணக்கீட்டு செயற்குறிகள் யாவை? ஒருமை இரும செயற்குறிகளை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக.
அல்லது நுழைவு சோதிப்பு மடக்கு என்றால் என்ன? ஏதேனும் ஒரு நுழைவு சோதிப்பு மடக்கை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. செயற்கூறு மதிப்பை திருப்பி அனுப்பக்கூடிய பல்வேறு வடிவங்களை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அல்லது பொருள் நோக்கு நிரலாக்கத்தினுடைய நன்மைகள் யாவை? இல்லைனா கீழ்காணும் நிரலுக்கு வெளியீடு எழுதலாம். ஸோ அதை அவுட்புட் நீங்கள் எழுதணும். ப்ரோக்ராம் உங்களுக்கு இருக்குது, இதுக்கு அவுட்புட் எழுதணும். ஸோ பாதி பாதி ப்ரோக்ராம் காட்டுறேன் பாருங்கள். இதை எழுதலை அப்படின்னா ஒரு நெறிமுறையில் கர்ணம் அந்த ஹைப்போட்டெனஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றின விவரக்குறிப்புகளை எழுதுங்க. வலது கோண முக்கோணத்தினுடைய 2 குறைந்த பக்கத்தையும் மற்றும் வெளியீட்டு நீளம் 3ஆம் பக்கத்தையும் நீங்கள் காண்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ப்ரோக்ராம் நல்லா படிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.